நாங்கள் சமைக்கிற இடத்த மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. புருத்தூளு பர பர வர வரன்னு போடுமியா பாவக்காய் பிரியாணி. அப்புறம் சிக்கன் மசாலா பர வரண்டு பன்றி இறைச்சி தயாராயிடுச்சு. குற்றாலத்தை இருக்குதா பீப் தான் போடணும் இந்த வீடியோ ஃபுல்லா. இது என்னன்னு சொல்றீங்களா? நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. பன்றி கறி எப்படி வந்திருக்குங்க. பன்றி கறி வறுவல். அண்ணன் எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு ஆர்வமா இருக்கா. நான் விட்டானா அவள் தான் பூந்தோல பண்ணலாம் அவன் என்ன அச்சிருவான். நீ இப்ப நிலா சோறு வந்து மாஸ்டர் தர போறாரு. கொடுங்க மாஸ்டர். அதான் ஆவரேஜா கொடுங்க மாஸ்டர். ரொம்ப பெருசு வேணாம் எனக்கு. கொடுங்க மாஸ்டர். இதுதான் வந்து உண்டச்சோறு நிலாச்சோறு எது வேணாலும். என்னது பாலாஜி? அடுத்தது பாலாஜி போறாராம். ஓகே மாஸ்டர். பெரிய ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் மாதிரி. கட் பண்ணாதுங்க. அப்படியே போய் சைடு மாதிரி 2 காரா போட்டு தர கறி கரண்டி வர குழம்பு ஊத்துற கரண்டி அப்படி விருத்தி போடுறது கறி தான் போடுறது. இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல சின்ன இருந்திருக்கும். சுற்றி ஒரு வியூவை மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் சைலன்ஸாக இருக்கேன். இயற்கை எந்த மாதிரி வந்து வெங்காயம், தக்காளி, சில்லி பவுட்ரு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட மாஸ்டர் மாதிரி யாருக்குன்னா உங்கள் கேங்கில் யாராவது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ வேலை வேலை சரி ஆட் பண்ண போகிறோம். போடும் போதே அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதில் பொட்டு எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபினா அவன் மாஸ்டர் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறாரு. நிறைய மாதிரி கண்டென்ட் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் வியூவை மட்டும் பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு ஒரு 360 ரொட்டேஷன் டிகிரி வைக்கிறேன். இதுதான் நம்ம அதாவது மாங்காய் மரத்து கீழே இப்படி ஒரு ஸ்பாட்டில் போர்க் கறி கல்லுப்பு போட்டுப்போம் தேவையான அளவு பன்றிக்கறிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இதில் என்னன்றது ஒன்று ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆமாம், கல்லுப்பு போட்டுருவோம். கல்லுப்பு தேவையான அளவு. கமன்னு பன்னிக்கறி வேணுது. இது வந்து எங்களோட ரொம்ப நாள் ஆசை. சஜஸ்ட் பண்ணது. ஆமாம், நானும் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி வந்து பன்றிக்கறி சாப்பிட்டதில்லை. அப்படி அந்த பன்றிக்கறியில் என்ன தான் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் யார் யாரெல்லாம் அவங்க கேங்கோட சமைச்சு சாப்பிட்டு
இந்த மாதிரி மாஸ்டர் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு பன்றி கறி வித் பனங்கல் பனங்கல்லு வாங்கி செமையா நாங்க சாப்பிட என்னென்னவோ யோசிச்சோம். ஆனா பட் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் முடிஞ்ச கொடுத்த அளவுக்கு எங்களால இது வந்து கொடுத்திருக்கோம். சப்போர்ட் வந்து கொடுங்க மக்களே. அட்லீஸ்ட் இந்த சீரியஸ்ல நாங்க நம்புறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு 1K 1K லைக் வந்து எதிர்பார்க்கறேன். 1K லைக் லென்த் வீடியோல. ஆமா, இந்த 1 வீடியோக்கு நான் 1K லைக் எதிர்பார்க்கறேன். பன்றி 1K கறி லைக் வந்துருச்சுனா அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான அட்லீஸ்ட் இந்த சீரியஸ்ல எங்களுக்கு ஒரு 1 lakh வியூஸ் வீடியோ எதனா ஒரு வீடியோ போனோம். அதுதான் எங்களோட இப்ப அச்சீவ்மெண்ட். அடுத்து வந்து ஆமா. ஓகே மக்களே, அடுத்து பார்ப்போமா? ஓகே, ஆல்மோஸ்ட் கறியோட கலர் வந்து மாறிக்கிட்டே இது இருக்கு. இன்னும் வேகணும் கொஞ்ச நேரம். ஆமா, ஏன்னா இது வந்து கறியோட தன்மை வந்து ஜவ்வு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்படின்றது தெரியல, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அதனால தான் நம்ம செக் பண்ணி நம்மளோட சேனலுக்காக. ஒரு 70% ஆமா, இது என்னடா இது தண்ணி ஊத்திட்டோம்னு நீங்க நினைக்கூடாது. அது எல்லாமே அதோட இறைச்சி இல்ல, அதோட கொழுப்பு. ஏன்னா இது ஃபுல்லா ரால் பீஸ் தான். ஆமா, இருக்கலாம் இந்த மாதிரி இழுன்னு இருக்க போறோம். ரப்பர் மாதிரி இருக்கும். இதனுடைய எலும்பு நீங்க சாப்பிட்டு ஆனா இல்ல, நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு எப்படின்னு தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓகே மக்களே, அடுத்தது வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நம்ம அதை பண்ணணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த வெங்காயம் போடாம செய்வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பிக்கோட அந்த இது போயிடும் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த அந்த எண்ணெயோட சேர்த்து, ஏன்னா எண்ணெய் இதில் வந்து தண்ணி ஊற்றல, நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்து அந்த ஆனியனும் ஃப்ரை ஆகும். இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது மாஸ்டர் வந்து புதுவிதமாக ட்ரை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் தான் மாஸ்டர் இருக்குது. பட் புதுவிதமான நம்ம என்ன ட்ரை பண்ணுறது, வில்லேஜ் ஸ்டைல் எப்படி கொடுக்கணுங்கிறத ஆனியன் என்னம்மா இப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சு பண்ணி அந்த கொழுப்போட சேர்ந்து விஷயம். அதுதான் விஷயம் போல. நம்மளோட விஜே பாலாஜி பிளாக்ஸ் அவர் வந்து சொல்றாரு, அதுக்குள்ள நல்லா மேக்னெட் ஆகும். ஓகே மக்களே, அடுத்தது வந்து பூண்டை ஆட் பண்ண போறோம். போடுங்க மாஸ்டர். இந்த மட்டும் பன்றி இறைச்சிக்கு வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே மாஸ்டர், கலங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மேரினேட் ஆகணும். ஏன்னா அந்த கறியோட போகும்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். ஓகே, வாசம் நல்லா வேற மாதிரி. நண்பர்கள் கண்டிப்பா அடுத்தது இது வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. தக்காளி அண்ட் பச்சை மிளகாவும். ஓகே, பச்சை மிளகாவும் இந்த பன்றி இறைச்சி வந்து நம்ம சேனல்ல எப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கோம். ஓகே, குக்கிங் ஷார்ட்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த அளவுக்கு இது இப்படி வேற ஒரு- லெவல்ல வரும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பன்னிக்கறியை சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்கன்றது நினைக்கிறேன். எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க அந்த பன்றி? எத்தனை பேருக்கு பன்றி கறி பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. எத்தனை பேருக்கு பன்றி கறி பிடிக்காதுன்றத கூட கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க. கார்லிக் ஆயில் எல்லாம் அப்பப்போ கொஞ்ச நேரம் வந்து ஒரு கிளறி இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். அது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த இது சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா பரவரண்டு பரவரண்டு ஒரு பாக்கெட் பரவரண்டு. இப்போ இதில் எண்ணெய் மட்டும் என்ன மாதிரி தண்ணி ஊற்றலாம். இதுலேயே ஊற்றினா தான் நமக்கு வந்து அந்த கறி வந்து சாப்பிட்டா இருக்கும். தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக அந்த கறி வேவது. எப்படி நீங்கள் கிரேவியாக கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இதை வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது அவர்கள் வீடு பொறுத்து.
வந்து எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி வந்து காட்டுவாங்கன்றது தெரியும். பட் நம்ம வந்து வேறு மாதிரி காட்டிருக்கோம். நம்ம பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன, கொஞ்ச நேரம் இதை வச்சுட்டு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இது கண்டினியூ பண்ணுறேன். பதிலே வந்து ஏன்னா இது வந்து எல்லாரும் இது மட்டும்தான் 1 நாளில் ஆட் பண்ணிருக்காரு. எதுக்கு இந்த வீடியோவில் காட்டுறீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து சாப்பிட்டு கையில் எடுத்து போடுவீங்க, அந்த மாதிரி நமக்கு தெரியாது. அதனால் பாருங்க, ஒட்டு தண்ணி ஊற்றலை. மக்களே, பன்றி இறைச்சி தயாராகிடுச்சு. அப்படியே லொக்கேஷனை பாருங்கள். லொக்கேஷன் மட்டும் பாருங்கள். நாங்கள் சமைக்கிற இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே 2 பேர் இருக்காங்க, பாலாஜி, கார்த்திக். கார்த்தி அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கார்த்தி அதை ஓப்பன் பண்ணுங்க. பட் இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு சர்ப்ரைஸ். லொக்கேஷனுக்கும் அப்படியே லொக்கேஷனை பாருங்க. கார்த்தி அப்படி கலருங்க. பன்றி இறைச்சி அப்படியே கார்த்தி வேறு லெவலாக இருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இப்போ கல் வந்துட்டுருக்கு, அதை வாங்க போயிட்டாங்க. பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா பெப்பர் போடுங்க. நல்லா தூக்கலாக போடணும். இந்த வாட்டி பெப்பர் போட்டு நம்ம வியூவர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து வேற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே அல்வா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி மைண்ட் ஒரு ஆயில் ஆட் பண்ணுங்க. எந்த ஒரு அடிஷ்னல் கலர்ஸும் இதில் ஆயிலே லட்டு மாதிரி வந்திருக்கு, அல்வா மாதிரி இருக்கு. அல்வா பாருங்க, பார்த்த மாதிரி இருக்குது, வேற மாதிரி ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கல் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ராஜநார போடுறாரு. வாங்க சந்தோஷ், போர்க்கு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டே இருக்கு. வாங்க பாலாஜ், வாங்க 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 வாங்க. வேற மாதிரி நம்ம எப்பயுமே வேற மாதிரி இருக்கு. கோல்டன் கலர்ல இருக்கு. போர்க்கு மாதிரி இருக்கு. லட்டு. ஆமா, லட்டுங்க லட்டு மாதிரி ரெடி ஆயிருக்கு. ஆமா, பாருங்க பாருங்க, கல்லுக்காக வெயிட்டிங். கல்லு வந்துகிட்டே இருக்கு. கார்த்தி சாப்பாடு வந்துருச்சு. பண்றீங்க நிலா சோறு. நீ தான் நிலாவா? நிலா நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. பன்றி கறி. கறி நல்லா நசுக்குங்க. இங்க பாருங்க, மேல எப்படி நசுக்க முடியும்? அப்படி இல்லாம இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே சும்மா பஞ்சு பஞ்சா அந்த அப்படியே இந்த ராவீஸ்ல இருந்து அப்படியே இதுக்கு மேல என்ன ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க பன்றி கறியை. இதுக்கு மாதிரி இறைச்சி வந்து இறைச்சி பயங்கரமா. ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாமா? மசாலாவோட பைட் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் பைட் பன்றி கறி வறுவல். அஜி நீங்க தான் கும்பம் ஃபீஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாப்பிட இதுக்கு பிளாட்டா எத்தனை பீஸ் பூ வா கரண்டில விட்டு கிண்டுறீங்க. இது கல்லோட நம்மளோட முக்கியமான நபர்களே தோ ஜனகராஜன். அவங்களுக்கு வயிறு விடுறாரு. உள்ள இருக்கிற மக்கள் வாங்க. ஊத்துட நல்லா ஃப்ரீயா சாப்பிடுவாங்க. உள்ள இருக்க மக்கள் வாங்கப்பா. ஓகே வாங்க வாங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு பாருங்க மாஸ்டர். உப்பு போடணும். உப்பு லைட்டா கொஞ்சம் ஆட் பண்ற மாதிரி.
ஏய் மென்டல் கிட்னாப் பண்ணா